தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலானது விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. காலை முதலே சிறு சிறு சலசலப்புகளுக்கு இடையில் தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலானது சுமூகமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது குறித்த கருத்துக்களை பல்வேறு நடிகர் நடிகைகள் தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றனர். தற்போது தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நடிகர் திரு மோகன் வீராம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் சலசலப்புகள் அப்படின்னு ப்ளூரலில் சொன்னீங்க. ஒரே ஒரு ஸ்மால் இன்சிடெண்ட் தான் நடந்ததாக கூறப்படுகிறது. அது ஒரு சிலர் திரு விஷால் அவர்களின் அணியிலிருந்தே அப்படி ஒன்றும் நடக்கலைன்னாங்க. சரளா, கோவை சரளா உதாரணத்துக்கு, கருணாஸ் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலைங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஒரு சிலர் நடந்ததாகவும் சொல்கிறாங்க, நடக்கவே இல்லை. சரத்குமார் அதுக்கு ஒரு நல்ல பெரிய விளக்கமும் கொடுத்துட்டார். ஸோ சலசலப்பே இல்லை. 3130 வாக்காளர்கள் கொண்ட தனி அசோசியேஷன், ரெஜிஸ்டர்ட் சொசைட்டி, எங்களுடைய சங்கம். அந்த தேர்தலுக்கு இவ்வளோ மீடியா அட்டென்ஷனும் தேவையில்லை, மீடியா கிளாரும் தேவையில்லை, ஃபோக்கஸே தேவையில்லை. இவ்வளோ நாள் வரைக்கும் நாங்கள் பாட்டு எங்கள் சங்கத்துக்குள்ளே நடத்துக்கிட்டு இருப்போம். மிஞ்சி மிஞ்சி போனால் யாராவது ஒரு 2-3 பேர் வாசலில் நின்று கேட்பாங்க, சார் யார் சார், ரஜினி சார் வந்தாரா, கமல் சார் வந்தாரான்னு கேட்பேன். இதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு இத்தனை ஒரு 40 ஆண்டு காலமாக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் கலைவாணரும் நடிகர் திலகமும் இருந்தபோது கூட நடக்கலை. இது இவ்வளவு தூரம் பெருசானதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இந்த தேர்தலை நடத்தணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் முன்னால் கையெழுத்து வேட்டைன்னு திரு விஷாலும் திரு நாசரும் ஆரம்பித்தாங்க. ஏதோ சந்தேகங்கள் இருக்குது, கேள்விகள் இருக்குது, குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதை சங்கத்துக்கு கேட்காம மீடியாவில் கேட்டாங்க. இப்போ நேற்றுக்கு தானு அவர்கள் பேசும்பொழுது முந்தா நாள் அவர் சொல்கிறாரு, நாங்கள் சமாதானம் பேசலாம் வாங்கன்னு ஒரு கடிதாஸ் அனுப்பிச்சா அந்த கடிதாஸுக்கு பதில் முதல்ல ட்விட்டரில் வருது, அதுக்கப்புறம் தான் அவர் கைக்கே வருது. நவ் மீடியாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அப்போ என்ன பண்ண முடியும்? மீடியா வில் ஃபோக்கஸ். தப்பு இல்லை, மீடியாவை தப்பு சொல்ல. தே கேவ் லிட்ரலி ஆன் அ கோல்டன் பிளாட்டர்மாங்களே, தங்கத்தட்டில் கொண்டு கொடுத்தாக்க. பட் பர்சனலி வேண்டாம், இவ்வளோ ஃபோக்கஸ், இவ்வளோ அட்டென்ஷன் வேண்டாம். இது ஏதோ வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம், அண்ணன் தம்பிக்குள்ளே, சித்தி சித்தப்பாக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டை. இதை பெருசுபடுத்தி அக்லியாக்கி வார்த்தைகள் ஒன்றுக்கு ஒன்று ஜாஸ்தியாகி 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 நான் திரு சரத்குமார் அவர்களுடைய அணியில் ஒரு வேட்பாளராக நிற்கிறேன். இருப்பினும் சொல்கிறேன், வார்த்தைகள் அதிகமாக பிரயோகப்பட்டு அது ஒரு ஸ்டேஜுக்கு மீறி போய் நாளைக்கு கை குலுக்க முடியாத அளவுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டீங்க. இது ஒரு விஷயத்தை பொறுத்தவரையில் இவ்வளவு படாடோபம் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தேவையில்லை என்பது உங்கள் கருத்தாக இருக்கிறது. அதாவது மீடியா இதை ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி, மக்களும் இதை பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. ஒட்டுமொத்தமாக சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் தேவைப்படுறாங்களா இல்லையா? சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு மக்கள் தேவை இல்லைன்னு சொல்ல. அந்த தேவை என்னுடைய மேக்கப் யூனியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் தேவை தான், காஸ்டியூம் யூனியனில் இருக்கிறவனுக்கும் தேவை தான், எடிட்டர்ஸ் யூனியனில் இருக்கிறவனுக்கும் தேவை தான், மியூசிக் டைரக்டர்ஸ் யூனியனில் இருக்கிறவனுக்கும் தேவை தான், ஸ்டண்ட் அசோசியேஷனுக்கும் தேவை தான், டான்ஸ் அசோசியேஷனுக்கும் தேவை தான். ஏன் அங்கெல்லாம் போகிறதில்ல? அவங்க தேர்தலில் யார் ஜெயிச்சாங்கன்னு கூட ஒரு சேனல் ரிப்போர்ட் பண்ணுறது இல்லையே. 24 கிராஃப்ட்ஸ் இருக்குது ஃபெஃப்சியில், ஏன் அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறதில்ல? நடிகன்கிறது திரைக்கு முன்னால் யார் தெரிகிறார்களோ மக்களின் அபிமானிகளாக அவர்கள் தான் பார்க்கப்படுகின்றார்கள். திரையில் இருப்பவர்கள் தான் நட்சத்திரங்களை தவிர அதன் பின்னணியில் உழைப்பவர்களை பற்றி மக்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இன்று ஏற்படுவதில்லை. உண்மையான உழைப்பாளிகள் அவர்கள் தான், உண்மையான உழைப்பாளிகள் அவர்கள் தான் என்பதை அனைவரும் அங்கீகரிக்கிறார்கள். இந்நிலையில் திரையில் தெரிகின்ற நட்சத்திரங்களை தான் மக்கள் தங்களது அபிமானிகளாக பார்க்கிறார்கள். அவருக்கு பின்னால் இருக்கின்ற விஷயங்களை பற்றி அவர்களுக்கு தெரிவதில்லை. ஏன் தெரியணும்? ஒரு நடிகர் இருக்கார், அவருக்கு வீட்டில் ஏதோ சின்ன மனஸ்தாபம் ஏற்படுது, அவர் அவர் மனைவியோடு இது பண்ணுகிறார், சண்டை போடுகிறார், ஒரு வேறு விவாகரத்தே வருது, விட்டுடணும் சார். அதெல்லாம் அவருடைய பர்சனல் லைஃப்.
என்ன பண்ணுறார் ஸ்டேஜில், ஸ்க்ரீனில் வந்து என்ன பண்ணுறார், ஸ்டேஜில் வந்து எப்படி நடிக்கிறார், எவ்வளோ ப்ரெசன்ஸ் பண்ணுறார், ஹவு குட் இஸ் இஸ் ஆக்டிங், வாட் இஸ் இஸ் அபிலிட்டி. இல்ல தனிப்பட்ட வாழ்க்கை என்பது ஒரு நடிகரின் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு, ஒரு சங்கம் என்று வந்த பிறகு எங்க தனிப்பட்ட வாழ்க்கை, எங்க சங்கத்தின் தனிப்பட்ட வாழ்க்கை. தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எங்க சங்கத்துடைய பைலாஸ் இருக்கு. நாளைக்கு ஒரு வக்கீல் வந்து அந்த பைலாஸை போட்டி பார்த்து இது ஏன் போட்டிங்கன்னு கேட்க முடியுமா? அதாவது உங்களை பொறுத்தவரையில் மக்கள் இதை பார்ப்பது தவறு என்கிறீர்களா, மக்கள் இதில் கவனம் செலுத்துவது தவறு என்கிறீர்களா? மக்களுக்கு இது தேவையற்ற ஒரு விஷயம்ங்கிறேன். ஏன் எவ்வளவு வெங்காய விலை ஏறுதா, துவரம்பருப்பு விலை ஏறுதா, பெட்ரோல் விலை ஏறுதா, வேலை வாய்ப்பு வருதா, இதெல்லாம் இல்லையா முக்கியமான விஷயம்? அதை விட்டுட்டு 4 நடிகர்கள் எங்களுக்குள்ளே எதையோ நாங்கள் பேசிக்கிறோம் பண்ணிக்கிறோம், இன்றைக்கி வந்து திட்டுவோம். இப்போ காலையில் நான் வந்து தேர்தலுக்கு வாக்களிச்சுட்டு ஒரு தனியார் சேனலுக்கு போகிறதுக்காக 9 மணிக்கு 8 மணிக்கு வெளியே வரேன். ஃபஸ்ட்டு எதிர்க்க என் நண்பர் எஸ் வி சேகர் தான் வரார். அவர் வந்து எதிரணியிலும் அதே கமிட்டியில் தான் நிற்கிறார். அவர் என்னடா மோகன் சாப்பிட்டியான்னாரு. இல்லை இப்போ வா சாப்பிட்டு போகலான்னாரு. இதுதான் எங்களுக்குள்ளே இருக்கிறது. தேர்தலில் வேணால் நாங்கள் ஆப்போசிட் பார்ட்டி சாப்பிட்டு போனோம். இல்லை சேகர் நான் ஒரு சேனலுக்கு போயிட்டுருக்கேன். சரி போயிட்டு வாமா அப்படின்னாரு. நோ, இதை ஏன் ஃபோக்கஸ் பண்ணாங்க? இப்போ ஃபோக்கஸ் பண்ணி மீடியாவில் இவ்வளோ கிளார் கொடுத்த பிறகு நாளைக்கு கை கொடுக்க வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டீங்களே. நீங்கள் எல்லாருமா சேர்ந்து இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பேசிட்டான், அவன் இப்படி பேசிட்டான், இதை பண்ணிட்டான், அதை வேற இப்போ 1 கோடி மக்கள் பார்க்க வச்ச பிறகு, 1 கோடி மக்களை நீங்கள் பார்க்க வச்ச பிறகு நான் எப்படி கை கொடுப்பேன்? அல்லது மீடியா ஃபோக்கஸ் பண்ணுகிறது என்ற காரணத்தினால்தான் இவர்கள் இந்த அளவிற்கு வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தினார்களா? அதாவது பரஸ்பரம் இரணிலும் இருந்தே ஒருமையில் பேசினார்கள். உங்களுக்கு தெரியாதது இல்லை, இரணியிலுமே ஒருமையில் பேசியிருக்கும் பொழுது மீடியா ஃபோக்கஸ் பண்ணுகிறது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்களா அப்படின்னு சொல்கிறீர்களா நீங்கள்? நான் வந்து மீடியா இருக்கு இல்லைன்னு சொல்ல சார், உணர்ச்சியில் அவன் பேசினான். அவன் பேசும் அந்த நேரத்தை எடுத்து நீங்கள் காண்பித்ததால் நான் என்ன சொல்ல வரேன், எங்களுக்குள்ள மட்டும் பேசியிருந்தாக்க நான் நாளைக்கு அவனை கை கொடுத்துருப்பேன். எங்களுக்குள்ள மட்டும் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், எங்களுக்குள்ளே மட்டும் நாங்கள் வந்து ஒரு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளே அண்ணன் தம்பி திட்டிப்பாங்க. அதே தம்பியோ அண்ணனோ ரோடுக்கு போய் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் தம்பியுடைய படத்தை தான் திரையில் இவர்கள் அபிமானிகளாக பார்த்து கைதட்டி ரசிகர்கள் கூட்டம் இவர்களை இன்னொரு முகத்தை பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்பது ஒரு இதாக வைக்கப்படுது. இவர்களுடைய இன்னொரு முகமா? இது அவர்களுடைய பிரைவேட் முகம். அவர்கள் அங்கு நடிகர்களாக இல்லை என்று நீங்கள் தான் சொல்கிறீர்கள். ஆமா, ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களது படத்தை தான் ரசிகர்கள் பார்க்கிறார்கள். சார் அது அவன் தொழில் சார். அவன் தொழிலையும் அவனுடைய பர்சனல் லைஃபையும் ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? அது அவன் தொழில். நீங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிற அந்த செயின்ட் அபாஸ் பள்ளி வளாகத்தில் ஏதோ சிறு சலசலப்பு இருப்பது போல் தெரிகிறது. அந்த காட்சிகளை நேரில் பார்க்கலாம். இப்பொழுது இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். நடிகர் விஷால் கூட தான் தாக்கப்பட்டதாக தற்சமயம் சொல்லியிருந்தார் செய்தியாளர்கள் மத்தியில். இவர் அப்படி சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்களா? அவர் சொன்னாரா சொல்லலையான்னு எனக்கு தெரியல. சொன்னது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. டிவியில் அவர் எல்லாமே பேசிட்டாரு. இல்லை, அவர் நான் தாக்கப்பட்டேன்னு சொன்னதாக எனக்கு தெரியல. அவர் தாக்கப்பட்டதாக தான் செய்தியில் வெளியா இருக்கு. அவரும் பைக்ல அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. தன்னுடைய கையும் வந்து அவர் தூக்கி வச்சிருந்தாரு. அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்தார். நிச்சயமாக நேரடியாக காட்சி அளித்திருக்கிறார், தன்னுடைய பேட்டி அளித்திருக்கிறார். ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு தான் தாக்கப்பட்டதாகவும் அவர் பேட்டி அளித்திருக்கிறார். அவர் தாக்கப்படவில்லை என்று அவர் அணியில் உள்ள கோவை சரளாவும் கருணாசும் சொல்கிறார்களே, அப்ப யார் போய்? அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். சார் எலெக்ஷன் எக்காரணத்துக்கும் நிக்காது சார். எங்களை பொறுத்த வரைக்கும் வன்முறை நடக்கக்கூடாது. வேற ஆல் ஆக்டர்ஸ், நாங்கெல்லாம் ஆக்டர்ஸ். ஆனா நடிகை கை வைக்க கூடாது சார். என்னாலும் நான் கையெடுத்து கெஞ்சி கூப்பிட்டேன், தயவுசெய்து வந்து அடிக்க, என்ன அடிச்சாலும் பரவாயில்ல சார், எனக்கு தெரியாது. ஆனா நான் இப்ப சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம், தயவுசெய்து நீங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க. நான் போய் எலெக்ஷன் பாக்கி பேர் ஓட் பண்ணுவோம். எலெக்ஷன் எக்காரணத்துக்கும் நிக்கங்க, எலெக்ஷன் எக்காரணத்துக்கும் நிக்காது. நாங்க எதுக்காக நிக்கிறோமோ அது நடக்கும். நான் சொல்ல மாட்டேன், தயவு செய்து எலெக்ஷன் நடத்த விடுங்க. நடிகர் விஷால் அந்த பகுதியில் சிறு சலசலப்பு ஏற்பட்டதாலும் தான் தாக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதனை பார்த்தோம். தற்பொழுது தொலைபேசி வாயிலாக இயக்குனரும் நடிகருமான ரா பார்த்திபன் அவர்கள் தற்பொழுது இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு பார்த்திபன், இந்த தேர்தலை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் இந்த சமாதான பேச்சு,
அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஒன்ஸ் எலெக்ஷன் முடிவானதுக்கு அப்புறமேல இந்த பேச்சு முழுக்க முழுக்க தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியதுன்றது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஏன்னா இது நாட்டு மக்களுக்கு சொல்ற விஷயமே கிடையாது. 3100 சில்லற பேர் இருக்காங்க. அவங்கள நேரடியா சந்திச்சு அவங்கவுங்க ஆதரவு கேட்டுட்டு இருக்கலாமே தவிர இது மீடியாவுக்கு முன்னாடி இவ்வளவு பேசி அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த இரு அணிகிட்டையுமே நான் ஏற்கனவே சொன்னது, தங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு நீங்க போய் மேடை போட்டு பேச வேண்டாம்னு 2 பேருக்கிட்டுமே சொல்லியிருக்கேன். அவங்க 2 பேருமே என்ன கூப்பிடும்போது, அவங்களோட அணி சார்பா பேச கூப்பிடும்போது நான் சொன்னேன், டிஎம்கே ஏடிஎம்கே விஷயத்துக்கே நான் போனது கிடையாது. அதனால ஒரு அணி சார்பா பேசி இந்த விஷயத்தை இன்னும் பெரிதுபடுத்த நான் விரும்பவில்லை. என்னுடைய பதிவு, என்னுடைய விருப்பம் என்னங்கிறது ஓட்டு பதிவு அப்பதான் நான் செய்ய போறேன். இது மட்டுமே போதுமானது. இவ்வளவு பேசியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் என்ன நினைச்சேன்னா, நாட்டு மக்களுக்காக, நடிகர் சங்கத்துக்காக போராட்டத்துக்கு இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் மக்களுக்காகவும் அல்லது விவசாயிகளுக்கும் பயன்படுற ஒரு கூவம் பிரச்சனையை தலையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மாசமா தொடர்ந்து அதுல சீரியஸா இருக்கிறதுனால இதுல நான் எதுவுமே கலந்துக்க முடியாம இன்னைக்கு காலையில விடிய 3 மணி வரைக்கும் தான் எல்லா வீடியோவும் பார்த்தேன். கூவத்தை விட இது ரொம்ப மோசமா இருந்தது இவங்களுடைய பேச்சு. திரு பார்த்திபன், தேர்தலை தாண்டி வேறு ஏதேனும் இதற்கு செய்திருக்க வேண்டும் என்கிறீர்களா? தேர்தல் என்பது அவசியமற்ற ஒன்றாக நீங்கள் கருதுகிறீர்களா? இல்லவே இல்லை. தேர்தல் ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. தேர்தல்ங்கிறது நிச்சயமா அவசியமான ஒரு விஷயம். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அது சேம் பாடி வராங்களா இல்ல புதிய பாடி வராங்களான்றது வேற விஷயம். ஆனா எலெக்ஷன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்ப புதிய தலைமுறை வராது, அவங்களே வரவேற்கிறேன்னு அவங்களும் சொல்றாங்க, அந்த அணியினரும் சொல்றாங்க. இந்த பேச்சு முன்னாடி நடந்திருக்கணும். எலெக்ஷன் ஒண்ணு முடிவானதுக்கு அப்புறம் மறுபடியும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஓட்டு பதிவின் போது மட்டுமே அவங்களுடைய விருப்பத்தையும் ஆதரவையும் தெரிவிச்சிருந்தாலே போதுமானது. இருந்தாலும் அவர்கள் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தங்களுக்கு ஆதரவு கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கில் அவர்கள் அந்த மாதிரி பேசியது ஏதேனும் ஆதாயத்தை எதிர்நோக்கித்தான் இப்படி அவர்கள் பிரச்சாரம் செய்தார்களா? அதான் சொல்றேங்க, யாருக்கிட்ட ஆதாயத்தை எதிர்பார்க்கறதுங்க? வெறும் நாடக நடிகர்களுக்கு நல்லது செய்யற நாடக நடிகர்கள்ட்ட பேசினா போதுமானது. நாட்டு மக்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை, இது கௌரவ பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றதா? அது எனக்கு தெரியலங்க. அந்த கௌரவ பிரச்சனைன்றது இதுல ஒண்ணுமே இருக்கிறத தெரியல. நீங்க எப்பவுமே பொது நலமா வேலை செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அங்க தனிப்பட்ட கௌரவம்னு ஒண்ணு வரவே வராது. இதுக்குள்ள ஏதாவது சுயநலம் இருந்தால் மட்டுமே தான் இந்த போட்டியும் பொறாமையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பொது பிரச்சனைக்கு எவனுமே வரதே கிடையாது.